இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல கூலாகவும் சாப்பிடக்கூடிய ஷார்ஜா மில்க் ஷேக் அதாவது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காய்ச்சின பால் நான் ஃப்ரீசரில் போட்டு இந்த மாதிரி உரைய வச்சுருக்கேன். பாலை நான் எப்போதுமே காய்ச்சி பயன்படுத்துறதுனால நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த இதுக்கு கடைகளில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே பேக்கெட் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருவாங்க. அதை தான் அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு ஹார்லிக்ஸ், ஒரு வாழைப்பழம், காஃபி பவுடர், தேவையான அளவுக்கு சீனி. இந்த பாலை நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் ஒரு டம்ளரில் நான் ஊற்றி வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இல்லைனா நீங்கள் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வரைய வைக்கிற ட்ரேயில் சின்ன சின்னதாக போட்டு அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினான நட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்க்கணும். நல்லா வறுத்துட்டு மேலுள்ள தோலெல்லாம் எடுத்துருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதாவது நான் இப்போது சன்ரைஸில் உள்ளது போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரூவோ அல்லது வேறு எதுவும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அதில் போட்டுங்க. தேவையான அளவுக்கு சீனி, ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு வாழைப்பழம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 போதும், இல்லைன்னா 1, 1.5 அளவுக்கு போட்டுங்க. நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். இதோட நம்ம ஹார்லிக்ஸ் ஒரு 5 ரூபா பேக்கெட் சின்னது வரும், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. இதை இப்போ நம்ம மிக்சியில் தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு நீட்டமான டம்ளரில் அதை எப்படி சர்வ் பண்ணோம்னா, வேர்க்கடலையை நல்லா ஏற்கனவே வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை 1-2 தட்டி இதோட சேர்த்துங்க. அது கீழே ஃபஸ்ட்டில் போட்டுடுங்க. அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழம் அந்த பால் கலவையை இதோட ஊற்றுங்க. இது தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் அரைக்கும் போது பார்த்து இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கங்க. வேர்க்கடலையும் அந்த ஸ்மெல்லோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம தூவுறதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலையை எடுத்து வச்சுருக்குறோம். இதுக்கு மேலே ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப் அளவுக்கு போட்டுங்க. ஐஸ்கிரீமுக்கு மேலே நம்ம நட்ஸுன்ட்டு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். அதுதான் உங்களுக்கு ருசி கொடுக்கும் நிறையவே. அந்த ஸ்மெல்லும் அந்த பூஸ்ட்டு, அந்த காஃபி தூள் லைட்டாக சேர்க்குற ஒரு ஸ்மெல் எல்லாமே சேர்ந்து இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கேரமலைஸ்டு சிரப் மட்டும் ஊற்றுறேன். இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்கலாம், இல்லைன்னா மேலே கொஞ்சம் ஹனி மேலே ஊற்றி சர்வ் பண்ணலாம். நமக்கு இப்போ ஷார்ஜா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.